வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் வந்த தமிழக அரசின் கிளார்க் உதவியாளர் வேலைவாய்ப்பு 2021. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10th 12th பிஇ பிடெக் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் 30/6/2021 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் வந்து 30 ஜூன் 2021 கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 30 ஜூன் வரைக்கும். இதுக்கான டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து டவுன்லோட் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து, அதாவது பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல்வேறு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சிஸை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 98 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், அப்பர் டிவிஷன் கிளர்க், டிரைவர், ஒர்க் அசிஸ்டன்ட், கேன்டீன் அட்டண்டன்ட், இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னரி ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கேட்டகரி அண்ட் 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. 68 அண்ட் 171 டோட்டலாக வந்து 239 + 98 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து மெக்கானிக்கல், அதாவது மெட்டீரியல் இன்ஜினியரிங் அல்லது மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிஇ அல்லது பிடெக் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேகன்சிஸ்க்கு பல்வேறு வகையான குவாலிஃபிகேஷன்ஸ், அதை 10th 12th எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி அல்லது எம்டெக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் வந்து வேரி பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து படித்து பாருங்கள். தென் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு பாருங்கள், இந்த இதுக்கு டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வேலிட் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஐஜிசிஏஆர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டமிக் ரிசர்ச், ஸோ கல்பாக்கம், இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது, நோட்டிஃபிகேஷன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் அடுத்தது இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 அண்ட் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து பாருங்கள். எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எதுவும் இருக்காது. தென் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கீழே லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. தென் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.igcar.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இவங்க வந்து ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 50 KB அண்ட் 20 KBயில் வந்து நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொன்று வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். ஸ்பீடு போஸ்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம் 603102, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இதுக்கு வந்து ஸ்பீடு போஸ்ட் வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 30/6/2021 வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் பேஜு. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷனோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க.